அன்னைக்கு மழை எப்படி இருக்கு? தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து. ஸோ அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். காற்றின் வேகம் எப்பவுமே, அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கடல்ல இருந்து அந்த ஈஸ்டர்லி செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்டி விண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா அப்படியே சொல்ல முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த படத்துல உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வட அதாவது கோவை நீலகிரி இதுக்கெல்லாம் இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்ற தென்காசி திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலர்ல பாக்குறீங்க இல்லையா, ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு. அது நம்ம வர வரதான் பார்க்கணும். வட தமிழக பகுதிகளில் கொஞ்சம் இயல்பை விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இந்த 3 மாதம் எப்படி இருக்க போது? போன வருடமே புயல் எல்லாம் இருந்தது, இந்த வருடம் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு வருடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி பிப்ரவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல தான் நமக்கு அந்த கிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதுல போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சோ இது காலநிலை கிளைமேட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசன்ல தான் நமக்கு நிறைய லோ பிரஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பவே எத்தனை வரும், எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அது ஒரு சில மாவட்டங்கள்ல அது முக்கியமா இருக்கும். அதனால எவ்வளவு போதுமான மழை மாவட்ட வாரியான தரவு கூட இதுல இருக்கு, பிக்சர் இங்க சேர்க்கல. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு 33 சென்டிமீட்டர். நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் 33 சென்டிமீட்டர் தான். ஆனா அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பாத்தீங்கன்னா ஒரு -1%. ஆனா அது இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது. சென்னைன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், சென்னை கேட்டீங்க இல்லையா, தமிழக இது தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு. சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை 2025ல நமக்கு இயல்பை விட அதிகம், அதாவது +29% பதிவாயிருக்கு. அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது 45 சென்டிமீட்டர். நமக்கு கிடைத்த மழை பதிவு 58 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி மேக வெடிப்பை பத்தி. ஏன்னா நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நீங்க வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழல்ல அந்த மேக வெடிப்பு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம்? மேக வெடிப்பு இல்ல கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமா அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யும்ன்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா டெபினிஷன் படி அதற்கான ஒரு டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது மேக வெடிப்பு. அது எப்ப வேணும்னாலும் நடக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம். அதனால அது தண்டர்ஸ்டார்ம் லைக் அந்த கிமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ல இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம். இந்த டெபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றோம்.